அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து ஒரு தினம் ஓதும் தஸ்பீஹுகள், சலவாத்து, இஸ்திஃபார் இது ஒவ்வொரு நாளும் 100 தடவை நம்ம ஓதணும். அதனுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஓதுகிற தஸ்பீஹ் வந்து சுபஹானல்லாஹ் என்று ஒரு 100 தடவை ஒரு நாளைக்கு ஓதணும்னா 100 அடிமைகளை முழுமை அளித்த பலன் கிடைக்கும் என்றும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 தடவை சொல்கிறதுனால 100 குதிரைகளை லகாம் உள்பட தானம் பண்ண, இஸ்லாத்துக்காண்டி தானம் பண்ணுற நன்மையும், 3வது அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம 100 முறை ஓதுவது 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று ஹதீஸ்களில் வருது. இதுவும் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 முறை ஒரு நாள் வானம் பூமி அதற்கிடையில் உள்ள அவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னு ஹதீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் உஹது மலை அளவு நமக்கு நன்மை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. அதனால் 3ஆம் கலிமா ஓதுறோம். இஸ்திஃபார் 100 முறை ஓதுவதின் சிறப்பாகப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 முறை இஸ்திஃபார் செஞ்சுருக்காங்க. அவங்க முழுவதும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் அவங்க 100 முறை ஓதியிருக்காங்க. 100 முறை ஓதுறது பரக்கத் அபிவிருத்தி ஏற்படும் என்றும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால் தினைக்கும் 100 முறை இஸ்திஃபார் செய்யணும். 100 முறை சலவாத்து ஒரு முறை நம்ம சலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை திரும்ப சலவாத்து சொல்கிறோம். சலவாத்து ஒன்றுக்கு தான் அல்லாவும் சேர்ந்து அந்த நன்மையை செய்கிறோம். அதனால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதா, நம்மளுடைய தரஜா நம்மளுக்கு அதிகப்படுது. 100 முறை சலவாத்து, 100 முறை இஸ்திஃபார், தினம் 100 முறை சலவாத்து. நம்ம ஒரு துவா செய்தால் கூட முதலிலையும் கடைசியிலும் சலவாத்து போகணும். இல்லாட்டி அந்த சலவாத்து வந்து ஒப்புக்கொள்ளப்படாது, பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. சொர்க்கத்தின் பாதையை ஒரு சலாத்தோத மறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்தின் பாதையை மறந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆகையினால் சலவாத்து தினம் நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலும் நம்ம சலவாத்து சொல்லணும். அவர் கஞ்சன், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டு சலவாத்து ஓதாதவன் வந்து கஞ்சன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 முறை ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துவா ஒன்று சொல்ல, இவங்க ஆமீன்னு 3 முறை சொன்னாங்கன்னா சஹாபாக்கள் என்னன்னு கேட்டதுக்கு ரமலான் மாதத்தை வந்து ரமலான் மாதத்தை பெற்றோம், அதை வந்து அதை நன்மை அடையாதவன் நாசமடைக்கும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி அதை சலவாத்து கூற மறந்தவன் அவனும் நாசமடையட்டும். ஒரு வயதான பெற்றோரை பெற்று அவங்களுக்கு வந்து ஹிஸ்மத் செஞ்சு அவங்களுக்கு நன்மை பெறாதவர்களும் நாசமடையட்டும்னு ஜிப்ரீல்